ஒரு மனிதனின் விதியை கடவுளாலும் கூட மாற்ற முடியாது என்றால் நம்புவீர்களா? எல்லாம் முடியுமானால் கர்மாவின் விதியை மாற்றுவது மட்டும் முடியாது. முடியவே முடியாது. நானும் கூட கர்மாவுக்கு அடிமை. பூலோகத்தில் ஒரு சிவனடியார். எளிய வாழ்க்கை, ஆனாலும் மனம் முழுவதும் சிவமே. பசி இருந்தாலும் பக்தி குறையாமல் ஆனந்தமாக பாடி ஆடி வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் காட்டுப்பாதையில் செல்லும்போது அவன் 3 பேரை பார்த்தான். ஒருவன் குருடன், மற்றவன் முடவன், இன்னொருவன் செவிடன். பாவம், இவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ, நாம் இவர்களை விட நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்து காட்டினுள் நுழைந்தான். அவனது பக்தியை பார்த்து என் மனம் உருகுகிறது. இவனை செல்வந்தனாக்க வேண்டும். நாம் கொடுத்தாலும் அவனது கர்மா முடியும் வரை எதுவும் நிலைக்காது. ஆம் தேவி, அவன் கர்ம வினை இன்னும் குறையவில்லை. இல்லை, நான் அவனை செல்வந்தனாக்குவேன். லட்சுமி தேவியே, அவனை செல்வந்தனாக்க வேண்டும். லக்ஷ்மி தேவி அவன் பாதையில் தங்கத்தை வைத்தாள். அப்போது அவன் குருடனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்து கண்ணை மூடி நடந்து சென்றான். தங்கம் அவன் கண்களில் படவில்லை. மரக்கிளையில் வைரங்களை தொங்கவிட்டாள். அவன் முடவனின் கஷ்டம் என்ன என்று நினைத்து கீழே தாவி ஊர்ந்து சென்றான். வைரங்களும் அவனை விட்டு தப்பின. அனைத்து செல்வங்களையும் ஒன்றாக வைத்து அவனை அழைத்தாள். அவன் குருடன், முடவன், செவிடன் என்று நினைத்து கண் காது மூடி ஊர்ந்து சென்றான். எதுவும் அவனை அடையவில்லை. அப்போது சனி பகவான் சொன்னார், ஈசன் கொடுத்தாலும் கர்மவினை தீராமல் எதுவும் நடக்காது தேவியா. அதனால்தான் நான் மனிதர்களை நல்ல செயல்களுக்கு வழிகாட்டுகிறேன். யாருக்காவது உதவி செய், பசித்தவர்களுக்கு உணவு கொடு. சின்ன உதவி கூட பெரிய பலன் தரும் கதை. ஏன் தெரியுமா? நல்ல கர்மா கெட்ட கர்மாவை சமநிலைப்படுத்தும். சிவன் சிரித்தபடி கூறினார், நான் அருள் தருவேன், ஆனால் நீ செய்யும் நல்ல செயல்கள்தான் உன் வாழ்க்கையை மாற்றும். கடவுள் கூட உதவுவார், ஆனால் கர்மா ஒப்புக்கொண்டால்தான் அது கிடைக்கும்.